வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இங்கேயும் காலை ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு நிறம். இது எந்த ஊர் மாடு? இது எந்த ஊர் மாடு? புரியல. குஸ்லாப்பட்டுமா? பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் பல்லு போட எவ்வளோ நாள் ஆகும்? 1.25 இல்லை, பல்லு போடுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? பல்லு போடுறதுக்கு 2 மாதம் ஆகும். 2 மாதம் ஆகும். சரி. பல்லு இன்னும் போடல. உழவு மாடுங்க ஒரு ஜோடி. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,15,000 சொல்கிறாரு. இங்கேயும் ஒரு ஜோடி கன்றுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நாட்டு கன்றுங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுங்க. அப்படியே எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர்ண்ணா இது மாடு? கிருஷ்ணகிரி டேம். பல்லு வச்சுருக்காண்ணா? பல்லு வைக்கலாம். இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? 1.5 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 75. கிருஷ்ணகிரி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல, ஒரு 1.5 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஜோடி நம்ம திருப்பதி அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க, நல்ல ஒரு செவல நிறத்தில். கலர் நல்ல ஒரு அருமையான கலருங்க. நல்லா ஒரு செவல நிற மாடு. ரேட்டு 95,000 சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தான் உழவு மாடுங்க. ரேட்டு 95,000 சொல்கிறாரு ஜோடி. நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க. பொட்டை கண்ணு, நல்லா ஒரு பொடக்கண்ணு. கலர் நல்லா அருமையாக இருக்குங்க. உடம்பு பாருங்க சூப்பராக இருக்கு. விற்பனை ஆயிட்டு இருக்கு. நல்லா அழகான ஒரு நாட்டுக்கண்ணு. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க பொட்டை கண்ணு குட்டி. நாட்டு பசுங்க கன்றும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. காளை கண்ணு போட்டிருக்கு. நல்லா மட்டி கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க மாடு. மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு. இல்லை மாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 60,000 சொல்கிறாங்க. அந்த கண்ணு இருக்குது பாருங்க, அது 35,000 ரூபாய் கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. நாட்டு மாடு சூப்பராக இருக்குங்க.
ஸோ கண்ணு பாருங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ இது ஒரு 35,000 ரூபா சொல்கிறாங்க. நல்லா அருமையான மாடுங்க. ஸோ பல்லெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்ல ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளை கன்றுங்க. ஸோ நல்லா ஒரு கொடைக்கண்ணுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் தள்ள லைட் அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்கிறேன். எந்த ஊர்? திருப்பத்தூரா? எவ்வளோ சொல்லிக்குது அப்படியே சொல்லு. 55. என்ன பண்ணீங்க? மாட்டெல்லாம் ஜாலியாக ஸோ நல்லா ஒரு 55,000 ரூபா சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்காத கண்ணுங்க. ஸோ ஒரு நாட்டு கண்ணு குட்டிங்க. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ஒயிட்டு போட கண்ணு. ஸோ கந்திலி. ஸோ அந்த ஊருக்கு வாங்கியிருக்காங்க பாருங்கள். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா ஒரு அழகான நாட்டு கண்ணுங்க. எவ்வளோக்கா வாங்கினீங்க? எவ்வளோக்கு வாங்கிச்சு? சரி ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியலைங்க. ஸோ அப்படியே கண்ணு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ ஒரு ஒயிட்டு போட காளை. அப்படியே காரி கலரில் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். காரி பொடியில் ஸோ உழவை கன்றுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காரி மட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா அழகாக இருக்கு. நல்லா அழகாக இருக்குங்க கன்றுங்க. நேனா எந்த நேனா மாடு இது? ஜோன்றமல்லி. பல்லு போட்டிருக்கேண்ணா. ஏறு மாடுங்க தானே? ஏறு மாடுங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? கேட்கல இன்னும். ஸோ 57,000 சொல்கிறாருங்க. பசு மாடுங்க. ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உடம்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா அருமையான கலருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் பல்லுண்ணா இது பல்லு வந்து கடமொழி சனியாக இருக்காண்ணா. அது எத்தனை மாதம்? 7 மாதம் 8 மாதம். இப்போ எத்தனாவது ஈத்துண்ணா இது போட்டால்? ரெண்டாவது ஈத்து. ஸோ 2வது ஈத்துங்க. ஸோ இப்போ போட்டால் 2வது ஈத்து மாடு. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நாட்டு பசு மாடுங்க. இங்கேயும் ஒரு நாட்டு காளை கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். சூப்பரான கன்று. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கன்று. ஸோ நல்ல கலர். நல்ல அருமையான கலர். ஸோ ஒரு 16,500க்கு வாங்கியிருக்காங்க. 16,500 ரூபாய்க்கு.
விடு விடு வரும் பல்ல பாரியா கழட்டி போய் முச்சா டைட்டாக கட்டிக்கோ. ஏடி போடாது ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் இப்போ நம்ம திருப்பதி அண்ணாது இங்கே முடிச்சுட்டு நல்லா அழகான ஒரு ஜோடிங்க. ரெண்டுமே உழவு மாடுங்க, நாட்டுக்காளைங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் ஜோடிங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணா உடைய மாடு நல்ல அருமையான ஒரு ஜோடி உழவு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஹலோ ஹலோ 63 நல்லா சூப்பராக இருக்குங்க ஜோடி. நல்ல ஒரு சந்தன கலரில் அப்படியே புட கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணுங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் பல்லு வைக்கல. இங்கேயும் ஒரு ஜோடி திருப்பதி அண்ணா தான். மொத்தம் ஒரு 4 ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுவும் பல்லு வைக்காத ஜோடி தான். இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு ஜோடி அப்படியே சந்தன பிள்ளை மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு பிள்ளை பொடையில் அப்படியே காய் மட்டியில் சூப்பராக இருக்குங்க. என்ன பண்ணலாம்பா? ஃபோன் பண்ணுறா. 9 பெத்தவளுக்கு 1 பெத்தவ மருத்துவம் பார்த்தாலான்ற கணக்கா எனக்கு நீ ஒரு இது சுழி ஜெர்சி மாடு பார்த்தீங்கன்னா குறையெல்லாம் சொல்லாத 100 ரூபாய். ஸோ கண்ணு இப்போ தான் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ கண்ணு இப்போ தாங்க போட்டிருக்கு. ஸோ பொட்டை கண்ணை போட்டிருக்கு. என்ன பல்லு வந்து சொல்லேண்ணா? பல்லு 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 4 பல்லு. ஃபர்ஸ்ட் கண்ணு இப்போ தான். ஃபர்ஸ்ட் கண்ணு எவ்வளோ நேரம் ஆச்சு போட்டு கண்ணு? இப்போ தானே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் பொட்டை கண்ணு தானே? பொட்டை கண்ணு எவ்வளோ சொல்லிக்கிறீங்கண்ணா? 50,000. 50,000. கறவை அப்படியே எத்தனை வருஷம்? கறவை எவ்வளோ வரும்? கறவை வரும் ஒரு 10 வரும். 10 வரும். ஸோ ஒரு கறவை ஒரு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பல்லு. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்குங்க. 1.5 மணி நேரம் ஆகுதுங்க கண்ணு போட்டு. ஸோ கறவை ஒரு 10 லிட்டரு ஒரு 50,000 விலை சொல்கிறாரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணுங்க, காளை கண்ணு தான். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. நல்ல ஒரு ஒயிட்டு பொட்டை. நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் பசிலிக்குட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 25. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? 8 மாத கண்ணு. ஸோ ஒரு 8 மாத கண்ணுங்க. ஸோ ஒரு 25,000 அண்ணா சொல்கிறாரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க. ஸோ இதுவும் காளை கண்ணு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. இது பார்த்தீங்கன்னா 27,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாட்டு கண்ணு என்ன கொஞ்சம் தள்ளேண்ணா. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி போது பாருங்கள் கன்றுங்க தான்.
ஸோ ஒரு நாட்டு காளை, ஸோ ஏறு காளை சிங்கிளாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க சங்கத்தில் இருந்து. ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு உழவு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு பசு மாடுங்க, அழகாக இருக்குது பாருங்கள் நாட்டு பசு. ஸோ கலரும் நல்ல அருமையான கலரு. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ 31,000 கேட்குறாங்க மாடு. ஸோ கண்ணு வித்துட்டாங்க. ஸோ மாடு மட்டும் இருக்கு பாருங்க. சும்மா அன்புக்கு கேட்டுருந்தாரு. அங்கே இறங்கினாரு, அங்கே வண்டி வெளியே நிறுத்தினாரு. நாங்கள் இடத்துல கேட்டு வந்துக்கிறாரு. சூப்பரா இருக்கு பாருங்க மாடு. 6 பல்லுங்க. ஸோ செனை மாடு. ஸோ 50,000 கிட்ட சொல்லி 30,000 கேட்டுன்னு இருக்காங்க. 31,000 கிட்ட. சில வியாபாரம் பேசின்னு இருக்காங்க. போனாலே பாஸ் ஆனா அது என்ன குளிச்சு குடிக்குது. செஃப்ல கண்ணு வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு கன்றுங்க. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. சும்மா அழகா இருக்கு கண்ணு. எந்த ஊருக்கு போகுது நான் சொன்னா? எந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? நம்மளுக்கே எவ்வளோக்கு ஆச்சு? 27 சொல்றாங்க. 30,000 சொல்லி 27,000 கேட்டுன்னு இருக்காங்க கண்ணு. ஸோ வளர்ப்பு குட்டி சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ பல்லு வைக்காத கண்ணு குட்டி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா HF தானா இது? ஸோ HF பல்லு போட்டிருக்கண்ணா? பல்லு எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்கண்ணா? 33 சரிண்ணா. எந்த ஊர் போகுது அப்படியே சொல்லிடணும். புதுக்கோட்டை ஏரிக்கொள்ளை. ஸோ புதுக்கோட்டை ஏரிக்கொள்ளை அந்த ஊருக்கு போதுங்க. ஸோ 39,000 சொல்லி 33,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு HF கிடாரி கன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கன்று தான் இதுவும் பார்த்தீங்கன்னா HF கன்று. இதுவும் வாங்கிட்டாங்க. எல்லாம் வளர்ப்புக்கு தாங்க வாங்கிட்டு போகிறாங்க.
இது அப்படியே எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொல்லலாம். ராஜாவுண்டு வட்டம். அப்படியே ஊர் எந்த ஊர் மட்டும் போகுது சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஊர் போகுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? யூடியூப்ல வரும் அதனால. 22. அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 27. விலை பரவாயில்லண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 22 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த குட்டி. ஸோ 22,000. ஸோ வளர்ப்புக்கு கொண்டு போகிறாங்க. புதுப்பேட்டிலேருந்து ஒரு 3 HF ஸோ போடியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா லென்த்தெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள், கிடாரிங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை எடுத்துகிட்டு வந்தார், ஸோ எத்தனை விற்பனை ஆயிருக்கு, ஸோ என்ன விலை சொல்கிறாருன்ட்டு கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? 3 தான் எடுத்துன்னு வந்தீங்க. நல்லா பல்லு வச்சுதா இல்லை பல்லு வைக்காதா? பல்லு வைக்கல. இது எத்தனை வருஷம் குட்டிங்களாம் இருக்கும்? 1.5 வருஷம் குட்டி. நல்லா சனிக்கு வரது எத்தனை நாள் ஆகும்? 3-4 மாதம். ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிக்கணும் அந்த சைடு இருக்குது? 35. ஸோ இது 50,000 சொல்கிறாருங்க. எதுவுமே பல்லு வைக்கல, இதுவுமே HF தான். 3 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த வாரம். இன்னும் 3 விற்பனை ஆகலை. இங்கேயும் ஒரு நாட்டு காளைங்க. ஸோ கலரு நல்லா அருமையான கலரு. ஸோ சிங்கிளாக பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னேன் அப்படியே 4 பல்லு. ஸோ எவ்வளோ சொன்னாங்க? எவ்வளோக்கு வாங்கிருக்காங்க? 40,000 சொல்லிக்கிறாங்க. 36,000. 36,000 வாங்கியிருக்காங்க. ஸோ 36 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க. ஸோ லென்த்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நல்லா அழகான ஒரு உழவு காளை. கலர் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே. ஸோ துவர போட சொல்லியிருக்காங்க கலரு. ஓகே. ஸோ வண்டி ஏறு ஸோ எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏருக்கு வாங்கிட்டு போகிறாரு. நாட்டு கண்ணுங்க, ரெண்டுமே காளை கன்று. ஸோ சொன்னால் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ இப்போ தான் இறக்கி கொண்டு போகிறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி கன்றுங்க தான். நல்லா ஒரு பிள்ளை போட கண்ணுங்க. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுங்க. இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணுங்க. எதுவுமே சொல்லாது போயிட்டு. ஸோ ஜோடி கண்ணுங்க சூப்பராக இருக்குங்க. மாடு வாங்கிட்டு ஒன்று தான் வாங்கிக்கிறாராம். போய் போட்டோ எடுத்துட்டான். இப்போ தான் வந்தாங்க. இந்த ரெண்டுமே காளை கண்ணுங்க, சூப்பரான கண்ணுங்க. ஆனால் எந்த ஒன்று மாடு இது? திருவண்ணாமலை. பல்லு போட்டிருக்கேண்ணா? ஓர ஸ்டேஜ். எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இன்னும் ரேட்டு சொல்கிறேன். இன்னும் ரேட்டு சொல்லலைங்க. திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நாட்டு பசு மாடு. ஓகே. கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. ஒயிட்டு போட கண்ணு. ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க. 2 பல்லில் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டு கண்ணை போட்டிருக்கு. எந்த ஊர் பார்த்தீங்கன்னு தெரியுமா? எந்த ஊர் பார்த்து? ஆலமரம். கிருஷ்ணாவரம். ஓகே. கிருஷ்ணா வரும்போது
நல்லா சுறுசுறுப்பாக விளையாடின்னு இருக்கு பாருங்க கண்குட்டி எகிரின்னு இருக்கு. ஸோ விற்பனை ஆயிடுச்சுங்க, எவ்வளோன்னு தெரியல. ஸோ மாடு அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு செகிலு கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், செகிலு போடையில். ஸோ நாட்டு மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு மாடு. ஸோ பல்லு சரிப்பல் ஆன மாடு. ஸோ 45,000 சொல்லின்னு இருக்காருங்க மாடு. ஹைட்டு உடம்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, சென மாடு தான். ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள், பல்லு சரிப்பல் ஆன மாடு. ஸோ 45,000 ரூபா சொல்கிறாருங்க. ஒரு நாட்டு கன்று, ஸோ காளை கன்று சூப்பராக இருக்குது. ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. சொல்றா பல்லு எல்லாம் வைக்கலைங்க. சூப்பராக இருக்கு. ஒரு 20,000க்கு மேலே சொல்லினே இருக்காங்க போல கண்ணு. ஸோ ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ நல்லா அருமையான கொடைக்கண்ணு, நல்லா அருமையான ஒரு சூப்பரான ஒரு சிங்கிளாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க கண்ணுக்குட்டிங்க. இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணு. ஸோ அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கேட்டு பார்ப்போம். அப்படியே எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லலாம். 10 மாதம் கண்ணு. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். எவ்வளோ சொல்லியிருக்கீண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? எவ்வளோ சொல்கிறேன்? 13. எவ்வளோ வந்தால் விட்றீங்கண்ணா? 13 வந்தால் 13 வந்து. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆண்டியப்பன். ஸோ ஆண்டியப்பன் வருங்க அண்ணன். ஸோ நல்லா அருமையான பொட்டை கண்ணுங்க, காளை கண்ணுங்கெல்லாம் வாங்கி தருவார். ஸோ இது ஒரு 13,000 சொல்கிறாருங்க கண்ணுக்குட்டி. ஸோ ஒரு 10 மாதம் கண்ணு. இன்னும் பல்லு போடுறதுக்குள்ள ஒரு 2 வருஷம் இருக்குங்க. ஸோ ஒரு நாட்டு பசுக்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ 2 பேருமே வியாபாரிங்க தான். நல்லா ஒரு நாட்டு பசு சூப்பரா இருக்கு பாருங்க ஹைட் எல்லாம். பல்லு இது பல்ல கடமலை சனே இருக்கானா? பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசு. ஸோ நல்ல ஒரு செவல நேர மாடு. அப்படி போய் இல்லையா? ஸோ கண்ணு என்ன கண்ணு போட்டிருக்குன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நேனே எந்த நேனே மாடு இது? எந்த ஒரு மாடு? மோட்டூர். பல்லு நேனே இது
பல்லு பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். 4 பல். 4 பல்லு. பொட்டக்கண்ணா என்ன கண்ணு? சேங்கண்ணு. சேங்கண்ணு. எத்தனாவது ஈத்து? எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான். 4 பல். ஸோ 4 பல்லு. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணு தாங்க. சொன்னால் அழகாக இருக்குது பாருங்க மாடு. ஆனால் எந்த ஒரு மாடு அப்படி கொஞ்சம் சொல்லலாம். கந்திலி பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு. எத்தனாவது ஈத்து? ஃபஸ்ட் ஈத்து. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 52. நீங்கள் எவ்வளோ வந்து விட்றீங்க? 45. நீங்கள் என்ன மாதிரி மாடெல்லாம் வாங்கி தரீங்க அப்படி சொல்லணும்? நாட்டு மாடு மாட்டோம். கொட்டை மாடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பருக்கு சொல்லலாம் உங்களுக்கு. 96 98 37 68 07. ஸோ இங்கேயும் ஒரு ஒயிட்டு போட கண்ணு. ஸோ விற்பனை ஆயிடுச்சு, வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு அழகான ஒரு நாட்டு கண்ணுங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு அண்ணங்கிட்ட கேட்போம். நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். 18. எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 10 சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம். மேல்மலையன். ஓகே ஓகே. ஸோ மேல்மலையனூருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். வேலை பரவாயில்லைண்ணா? ஸோ இதெல்லாம் நம்ம சூப்பரான ஒரு கண்ணுங்க, ஒரு ஜோடி. ஸோ லைட்டு சவலையில் ஒன்று, டார்க்கு சவலையில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ ஜோடி கண்ணுங்க சூப்பராக இருக்குது. பல்லு வைக்காத கண்ணுங்க. 1.5 வருஷ கண்ணு இருக்குங்க. இதான் ஒரு 45,000 அப்படி ஆகும் விலை. அதுக்கு ஒரு ஆள் வச்சு கொடுங்க. நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடுங்க, கறவை மாடு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நாட்டு பசு. ஸோ கலர் அருமையான கலரு. காளை கண்ணு போட்டிருக்கு, ஒரு ஒயிட்டு கொடக்கண்ணு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா அரிய ஹைட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வியாபாரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாட்டு கண்ணுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. 11,000க்கு வாங்கியிருக்காங்க போல. ஒரு நாளைக்கு 2 வேளை 10 ஆட்டி குடிக்க ஜூஸ் மாதிரி சாப்பிட நினைப்பா பயம், சாரை குடிச்சா பயப்படணும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி. ஸோ ஒரு 2 நாட்டு கண்ணு, ஒரு மேற்கிட்டி அந்த கண்ணு ஒன்று இருக்கு. அடுத்த வாரம் வருவேன். மாட்டு அந்த மாட்டு வேலை எவ்வளவு திரும்ப சொல்லுவோம்? 1000 ரூபாய் ஒரு மாட்டு. ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாங்க இவ்வளோ பெருசாவும் இவ்வளோ பெருசாவும் கடவுளை இவ்வளோ பெருசாவும் எல்லாம் லைவ் ஒரே நாள். குனிச்சிலிருந்து ஒரு ஜோடி நாட்டு பசுமாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சொன்னால அழகான ஒரு நாட்டு பசுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே பசு மாடுங்க. நல்ல அழகான ஒரு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா 53,000 சொல்கிறாருங்க.
இதெல்லாம் நாட்டு கண்ணுங்க, ஒரு ஜோடி 37,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கன்றும், ஸோ அந்த சைடு தெரியுது பாருங்கள் ஒரு கன்று. ஸோ அந்த கன்றும் பார்த்தீங்கன்னா 37,000 ஜோடி. நல்ல அழகான ஒரு ஜோடிங்க. ஸோ ஒரு 10 மாதம் கன்று சொல்லியிருந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்று. ஸோ இந்த கன்றும் அந்த கன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 வாங்கியிருக்காங்க ஜோடி. சில நாட்டு கன்று தான். சில விற்பனை ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. தெரியலையே, ரெண்டுமே பல்லு வைக்கல தானே? பல்லு வச்சுக்குது, அது பல்லு வைக்கல. இப்போதான் வச்சுக்குது, ஆனால் பல்லு வைக்கல. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. எந்த ஒரு ஆனால் எந்த ஒன்றா பார்த்து இது ஆலாங்காய் இல்லை இல்லை. ஸோ ஆலாங்காயம் போதுங்க இது. ஸோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு வாங்கினான்னு தெரியல. ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. ஸோ உழவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நாட்டு கண்ணுங்க, கிடாரி கன்று. ஸோ பல்லு வைக்காத கன்று. இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிருக்கு பாருங்கள் கன்று. ஸோ வளர்ப்புக்கு தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த வாரம். ஸோ லென்த்து சூப்பராக இருக்குது கன்று. ஒரு சென மாடுங்க, பசு மாடு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு. நல்லா ஒரு செவல நேர மாடு. நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடு தான். நல்லா கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு பெரிய கூட்டு மாடு. நல்லா சூப்பராக இருக்குது மாடு. சில வியாபாரம் இல்லாமல் நின்று இருக்குது பாருங்க மாடு. ஸோ நாட்டு பசு மாடுங்க. ஸோ கண்ணு ஒயிட்டு போட கண்ணு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறாரு. ஸோ மாடு நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறாரு. ஸோ வியாபாரம் இல்லாமல் அப்படியே நின்று இருக்குது பாருங்கள் மாடு.